மகர ராசி எல்லாருக்குமே நல்லது நினச்சி ஏங்க நாங்கள் மட்டும் கஷ்டப்படுறோம்? வாழ்க்கையில் எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு எல்லாருக்காகவும் செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப்புன்னு வரும்போது யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. போகிற வரவங்கெல்லாம் எனக்கு கருத்தோ புத்திமதி சொல்கிறதுக்கோ என்னக்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர்த்து எனக்குன்னு ஒரு உதவிகள் யாருமே செய்யலை அப்படின்னு இன்னைக்கு மனசை வெம்பி கொண்டுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி மற்றும் மகர லக்னம். இந்த ராசியை பொறுத்தவரையும் சேமிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் பெருசே இல்லைங்க. சொத்து சுகம்தான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாத்தையும் உதவி இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட தனிமரமாக அடுத்தவங்களே தானாக தனிமரமாக ஒதுக்கப்பட்ட ராசின்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மகரத்தை பொறுத்தவரையும் யார் யார் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது இல்லை. கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும் அல்லது அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பொருளாதார உதவிகள் ஹெல்ப்பு சப்போர்ட் எல்லா விதத்துலையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி மகர ராசியை தனி மரமாக வச்சுருக்காங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இன்னும் உணர்றாங்களான்னா இன்னுமே உணரலை. இன்றைக்கும் வீட்டுக்காருக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணுறது, மனைவிக்கு தெரியாமல் கணவன் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதுதான் இந்த ராசியை பொறுத்தவரை. இன்றைக்கும் ஒருத்தரை ஏமாற்றிட்டு ஏமாந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அந்த அடிபட்டிருக்க அந்த வலி வேதனைகள் இன்னும் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அப்பா அம்மாவாக பிறந்துட்டாங்களே, இது இனிமேல் நம்ம என்ன அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொடுக்கவா போகிறோம், அடுத்த ஜென்மத்தில் நம்ம இருக்கவா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தினாலேயே நிறையா வாழ்க்கையில் போதும் சரி விடுங்கன்னு சொல்லியே இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு அனாதையாக, கிட்டத்தட்ட ஒரு அனாதையாக கெத்தாக இருந்த ராசி. காலபுருஷனுக்கே 10 குரு இங்கே நீசம். பணத்தோட அருமை தெரியாமல், பணத்தை பற்றின நிலைமை தெரியாமல் யாருக்கிட்ட முதலாளியாக இருந்து வேலை வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட இன்றைக்கி நீங்கள் தொழிலாளியாக மாறுறதுக்கே அங்கே போய் உட்காந்து நான் அவங்கக்கிட்ட கையேந்து நின்று சம்பளம் வாங்குற மாதிரி என்னோடய சூழ்நிலைகள் வந்துருச்சு. நான் எப்படி கெத்தாக இருந்தாலும் அட போங்க என்னங்க கெத்து, இன்றைக்கெல்லாம் கெத்தெல்லாம் மாறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த ஜென்ம சனி காலம் இந்த 2ஆம் இடத்துல இன்றைக்கும் பாருங்கள் முயற்சி ஸ்தானம் பலமாக இருந்தாலுமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு அனுதினமும் கஷ்டங்களை துக்கங்களையும் தாங்கி கொண்டுட்டு இருக்கக்கூடிய கும்பராசியும் சரி மகர ராசியும் சரி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஏகமான பிரச்சனைகள், அதில் ரொம்ப கஷ்டமான பிரச்சனைகள் தாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி மகரம்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா யதார்த்த தன்மை அதிகம். எங்கே அடிக்குது ஏது அடிக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாமையே எல்லார்கிட்டையும் கிட்டத்தட்ட இன்றைக்கி திருமண வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. யாராக இருந்தாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது விதியா மதியா கதியான்னு சொல்லி போகிறதுக்குள்ள திருமண வாழ்க்கை சரியாகுமா? ராசிநாதன் பாருங்கள் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம். எல்லா விதத்துலேயும் முயற்சி எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறேங்க, ஒன்றுமே ஜெயிக்கவே முடியல. நிறைய விஷயங்கள் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு கவலையும் மனக்குறைகளும். எப்போவுமே ஜென்ம சனி காலத்தில் நான் பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுங்க. இன்றைக்கி தான் நீங்கள் 5 வருஷம் கடந்திருக்கீங்க. ரொம்பவே கடுமையான தொந்தரவுகளில் இருக்கீங்களா அப்படின்னா எஸ். அது கொடுத்துட்டு போன வலி வேதனைகள் இன்னுமே ஆப்போசிட் நபரை நீங்கள் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்கிற மாதிரி, திருப்பி எப்படா பழி வாங்கலாம் இவங்கள அப்படிங்கிற மாதிரி அதை நோக்கி ஓடுற மாதிரி, இல்லை இவங்களுக்கு சம்பாரித்து காமிச்சு ஜெயிக்க வைக்கணும் நம்மளை அப்படிங்கிற இந்த 2 ஓட்டம் தான் உங்களுக்கு மன ரீதியான பெரிய போராட்டங்களை இந்த மகர ராசிக்கு கொடுத்துட்ருக்கு. நிறையா கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்குது, நிறையா கிரகங்கள் அதே சமயம் நெகட்டிவாக இருக்குது. ராகுவோடைய கோச்சாரம் நல்ல வேலை பார்க்குற, வருமானம் வரமாட்டேங்குது, வருமான தடை ஏற்பட்டுட்டு இருக்கு, காசு ஒரு பைசா மிச்சம் பண்ண முடியல என்னால், காலையில் மிச்சம் பண்ணணும்னு நினச்சா ஈவினிங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் அடி விழுகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களை கடந்துட்டு இருக்கக்கூடியங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி இந்த மகர லக்னம் மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? முதல்ல நிம்மதியாக தூக்கம் வருங்க. மகரத்தை பொறுத்தவரை நிம்மதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. திடீர்னு எந்திரிச்சு முழிக்கிறது அல்லது பார்த்திங்கன்னா கெட்ட கனவாக வர்றது, அல்லது ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம், நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, எனக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை யார் பார்ப்பாங்க, இருக்கும் போதே பொருளாதாரத்தை இப்படி இருக்கட்டுமே, இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இன்றைக்கி சின்ன பணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு தொடர்ந்து தான தர்மம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இன்றைக்கி நிலைக்குதா, எங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்குறியே எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன தான் பேசினாலுமே இந்த காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரே ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா மகரம் தான். இங்கே குரு நீசம். இன்னுமே திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க, நான் உஷாராக இல்லாமல் போயிட்டேன் மேடம், நான் உஷாராக பார்த்திங்கன்னா இருந்திருக்கலாம், நான் எவ்வளவோ பணத்தை வாழ்க்கையில் பார்த்தேன், என்னோடய அப்பா அம்மாவுக்கு நிறைய செலவு பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடம் கடகம். அப்போ கடகத்துக்கு இணையான தாய் என்பது இந்த மகரத்துக்கிட்ட இருக்கு. அப்போ என்ன பேசினாலும் சரி பரவாயில்ல, நம்ம தம்பி தானே, சரி பரவாயில்ல நம்ம அண்ணன் தானே, சரி பரவாயில்ல நம்மளுடைய அம்மா தானே அப்படின்னு எல்லா விதத்துலேயும் சரின்னு கேட்கக்கூடிய பலன்கள் வந்திருக்கு. இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்றைக்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகபட்சமாக கொடுத்துருக்கு. இந்த நேரம்
சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே அவருடைய வீட்டுக்கு வருவார், ஒரு முறை மட்டுமே பார்ப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, ஹெல்பிங் அதிகமாக இருக்குதா, ஏற்கனவே எனக்கு இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, நான் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியுமா, என்னோட குழந்தைங்க படிப்பாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் ஓடிட்டு இருந்தாலுமே இந்த அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் முதல்ல மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஏகப்பட்ட மருத்துவ செலவாக இருக்குங்க. நல்ல ஆக்டிவாக இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியுமே என்ன நோய் அப்படின்னா அங்கே எதுவும் நோய் இல்லைன்றாங்க. திரும்பி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, பயத்திலேயே வாழ்கிற மாதிரி இருக்குது, ஆயுளை நினச்சி கவலைப்படுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் இதில் இருந்தெல்லாமே முற்றிலும் மாறுபடும் விதமாக இந்த கோச்சாரம் உங்களுக்கு செயல்பட போகுது. அன்புக்கும் பண்புக்கும் பெயர் போட்ட ராசி இன்னைக்கு 100-200க்கு அடுத்தவனுடைய கையை ஏந்துற மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் என்னோட பிரச்சனைகளே வேண்டாம், நான் வெளியே போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறேங்க. இந்த ஊரில் எனக்கு கடனோட மேலே கடன் தொடர்ந்து என்னை சுற்றிக்கிட்டே இருக்குது, இந்த கடன் பிரச்சனையோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இங்கே இருந்த கௌரவத்திற்காகவே இது பண்ணி நானும் வெளியே போய் பழைக்காம என்னடா ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டே இருக்குது தொடர்ந்து, நான் வெளியே போய் பழைக்கலான் இருக்கேன். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை எடுத்து ஜெயிக்க முடியுமா, எனக்கு ஆளை விட்டால் போதும்னு இருக்குது. ஏன்னா முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்குது. நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கண்டிப்பாக வெளியே போயிடலாங்கிற எண்ணத்தை அதிகபட்சமாக கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாத்தையுமே மாறப்போது. அசுர குருவான சுக்கிரன் உங்களோட ராசிக்கு நல்ல இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு. நான் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலங்கள். அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்பா போதுண்டா சாமி அப்படின்னு காதல் அப்படிங்கும்போது ரொம்பவே இந்த மகரத்தை பொறுத்தவரை எந்த ராசி கம்பேர் பண்ணும்போது மகரத்துக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சுக்கிரன் பலம் பெறதுனால இல்லை எனக்கு திடீர்னு வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க, இல்லது வந்து எல்லாம் பேசி ஓகே ஆகி கடைசி நேரத்தில் வந்து திருமணம் கிட்டத்தட்ட நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்லவனுக்கு காலம் இல்லைங்க, எனக்கு பொண்ணு தர மாட்டான், வேற ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்குறாங்க, என்னங்க இது சூழ்நிலைகள். அந்த மாதிரி உங்களுக்குள்ளறையே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே விடிவு காலம் வரும் விதமாக காதலிச்சுட்டு இருக்கோம், பெற்றோர் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம். சூரியன் 8 இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக இருந்த அப்பாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மாமனார் சம்மந்தப்பட்ட உறவுகள் எல்லாமே பெரியவங்க எல்லாமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இனி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 100-200க்குலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுற காலமாக இருக்குது. அப்பாவோடைய உதவி கிடைக்குமா, அப்பாவோடைய அனுசரணை கிடைக்குமா, நிறைய விஷயங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது எல்லாமே தீருமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் நிச்சயமாக தீரக்கூடிய ஒரு காலம். என்ன பேசினாலும் சண்டை சச்சரவுகளோட தொடர்ந்து குடும்ப விஷயங்கள் எல்லாமே மகரத்தை பொறுத்தவரை வெளியே போயிட்டுருக்கு. தடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், இன்றைக்கி எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோன்னு எல்லாருக்குமே தெரியுது. அந்த அளவுக்கு எங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு கஷ்டமான காலத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு சொல்லும் விதமாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக குறைப்பார். அதனால் சூரியனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு யோகத்தை, ஆயுள் சம்மந்தப்பட்ட பயத்தை வெளியே கூட்டிகிட்டு போய் பழக்க வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சுட்டு இருக்கோம், பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் இத்தனை நாளாக அவங்களோட இன்டர்ஃபியர்னால எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவில் போயிட்டே இருக்கிறோம். அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், அரசியல் ரீதியான தொடர்புகளில் நாங்கள் அதிகமாக இருக்கோம், இனிமேல் எங்களுக்கு பெரிய போஸ்டிங் வேணும், பட்டம் வேணும், பதவி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எஸ் நிச்சயமாக இது ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் சூரிய தசையோ சூரிய புத்தியோ சூரிய அந்தரன் இருக்கும்போது நிச்சயமாக இந்த சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால ஏதாவது பண்ணி வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன், வேகம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நடக்க முடியல, அடுத்த ஸ்டெப்பு போக முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் விலக்கி அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுங்கிற முயற்சி ஸ்தானம் பலம் பெறதுனால முயற்சிக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக இந்த சூரியனுடைய பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். அதுவும் சூரியனுடைய கோச்சாரம் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது
உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.